ஜீவ கிரீடம் பெறுவது எப்படி என்று சொல்லி இந்த காலவெளியில ஏலிமின் ஜீவ நூற்றும் வழியாக உங்களை சந்திக்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபை சமாதானம் உங்கள் வாழ்க்கையில நிறைவாயிருப்பதாக. யார் கிரீடத்தை பெறுவார்கள்? யாக்கோப்பு 1:12 சொல்லுது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று அறிந்த பின்பு தேவன் ஜீவ கிரீடத்தை கொடுப்பார் அல்லது பெற்றுக் கொள்வார் என்று வேதம் சொல்கிறது. உத்தமமாய் உண்மையாய் நாம் இந்த உலகத்திலே எப்படி நடப்பது? நீதிமொழி 11:20 சொல்லுது அவருக்கு பிரியமானவர்களே உத்தமமாக்கத்தாரே, உத்தமமாக்கத்தார் பாக்கியவான்கள். அப்ப நாம் அவரோட பிரியமா இருக்க அந்த உத்தமத்தை, அந்த உண்மையை தேவ சமூகத்திலே பெற்றுக்கொள்வோம். சங்கீதம் 15 அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது அங்கே 1:2 சொல்லுது நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவனோ உத்தமாய் நடக்கிறான், அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்திலே வாசம் பண்ணுவார். அப்ப நாங்க நீதியோட வாழ, அவருக்கு ஆண்டவர் சமாதானமாக இருக்க உங்களுக்கு உத்தமத்தை தேவன் கொடுப்பாராக. நீதிமொழி 20:7 சொல்லுது உத்தமமாய் நடப்பவர்களின் பிள்ளைகள் பின்பு அவர்கள் பாக்கியவங்களாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நம்முடைய வாழ்க்கைக்கு பிற்பாடு நம்முடைய பிள்ளைகள் அவர் சமூகத்தில் உத்தமமாய் இருப்பதற்கு நாம் அவரோட உத்தமமாய் உண்மையை நடக்க தேவன் கிருபை கொடுப்பாராக. உத்தமமாய் நடப்பவருக்கு தேவன் கேடகமாய் இருக்கிறார். அப்படியான நான் உத்தமனாய் இருக்க, கீழ்ப்படிய, வார்த்தைகளை ஆண்டவரே தேவ சமூகத்திலே கை கொள்ள, கர்த்தரை சேவிக்க, தேவனோடு சஞ்சரிக்க இந்த காலவேளை தேவன் கிருபை கொடுப்பாராக. தேவன் உண்மையும் உத்தமத்தை விரும்புகிறவர், அவர் உண்மை உள்ள கர்த்தர். அதனால் இந்த காலவேளை உங்களையும் அந்த மாதிரி வாழ உதவி செய்தார். தேவ கிருபை பெருகும்படியா நான் ஜெபிக்கிறேன். இந்த அருமையான காலவேளைக்கு நன்றி என்று சொல்லுகிறேனப்பா. இந்த நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபிப்போம். தேவ சமாதானம் எங்களை ஆட்கொள்ளட்டும். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலவேளைக்கு நன்றியப்பா. உத்தம மார்க்கத்தார் கிரீடத்தை பெற்றுக் கொள்வார் என்ற ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வார்த்தையின்படி எங்க வாழ்க்கையில உண்மையும் உத்தமமான நிலையாயிருக்க உதவி செய்வீராக. எங்கள் மேலே பாராட்டியிருக்க எல்லா தயவுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம். தேவனுடைய மேலான சமாதானம் ஆண்டவரை ஆட்கொள்ளட்டும். ஆண்டவர் நாங்கள் உத்தமாய் நடக்க, உமக்கு பிரியமாய் நடக்க, உண்மையாயிருக்க எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவர்கள் குடும்ப வாழ்க்கையில, பிள்ளைகள் வாழ்க்கையில, வேலை செய்கிற இடத்துல, எங்களை பிசினஸ்ல ஆண்டவர் எல்லாத்திலையும் நாங்கள் உண்மையும் உத்தமமாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் சர்வ நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அன்பின் தகப்பனே, ஆமென்.